நான் உங்களுக்கு கிராமத்து பையன் சுரா சுரேஷ் சொல்லியிருக்காங்க. நம்ம சுரேஷ் அண்ணா மெம்பர்ஷிப் எல்லாரும் இந்த மெம்பர்ஷிப் லைவ்ல இவ்வளோ எல்லாம் உறிஞ்சி கணிச்சு பழக்கி வச்சுட்டாலும் அதான் இந்த பயக்கா மெம்பர்ஷிப் லைவ்ல என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன பிரயோஜனம் இருக்குன்னு வந்து கேட்கேன். மெசேஜ் வரலாம் முன்னேற மின்னல் உங்கள் மின்னஞ்சல் முகவரி என்னன்னு கேட்குறாங்க சுரேஷ் அண்ணா. கொஞ்சம் சொல்லுங்க. வெல்கம் சுரேஷ் லெக்டர் உங்கள் எனக்கு வேறு சேனல் தெரியும் சொல்லியிருக்காங்க நம்ம மின்னல். அதான் போகிற காலத்து இல்லை நயனாரண்ணா, என்ன தெரியுமா நயனாரண்ணா, எல்லா மெம்பர்ஷிப்லேயும் நான் வந்து என்னது கொஞ்சம் ரூபாய்க்கு அமௌண்ட் போட்டால் இதை காணிப்பேன், நிறையத்துக்கு அமௌண்ட் போட்டால் அதை காணிப்பேன், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் காணிப்பேன்னு சொல்லி இந்த பயப்பிள்ளைகளை கெடுத்து வச்சுருக்கேன் நான். அதனால தான் இந்த பயப்பிள்ளைகள் மெம்பர்ஷிப் லைவில் என்ன பிரயோஜனம் அலையுதுவேன். நைட்டு பொண்டாட்டிட்டு படுத்து தூங்குங்களே. அது சிலை மாதிரி நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக ஆதித்யம்மா. இது என்ன சொல்ல, குளச்சல் பீச் ரொம்ப சின்னதாக இருக்கக்கா, அதை பெருசாகிரும். மின்னல் ஏதாவது சொன்னால் அது உங்களை சொன்ன மாதிரியா இருக்கா? கண்டிப்பாக முருகேசனா, மின்னல் ஏதாவது சொன்னால் என்ன சொன்னது மாதிரி தான் முருகேசனா. என்ன கோவத்தில் திட்டினா கூட நான் தாங்கிடுவேன். ஆனால் மின்னலை திட்டினா என்னால் தாங்க முடியாது முருகேசனா. அது எனக்காக தான் வருவேன்னு சொன்னாங்க. இது எவனா உணவு மின்னல், ஏன்னா உணவு மின்னல்னா இரவு என்ன உணவு மின்னல்னா புரியல. பெண்கள் இந்த ஏதாவது காட்டணும், அதை பார்த்து சொல்லு விடணும். அதான் சொல்கிறேன் ஆதித்யா வீட்டில் பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அதுக்கிட்ட இருக்கு போல தானே எல்லாட்டையும் இருக்கு. என்ன கொஞ்சம் பெருசாக சிறுசாக இருக்குது, அதில் தான் வித்தியாசம். இந்த பயப்பிள்ளைகள் அதுக்கே அலையுது. குளத்திலேருந்து கன்னியாகுமரி ரொம்ப தூரம் அக்கா. ஆமாம், அப்படி ஒன்றும் இல்லைடா தம்பி. எப்படி இருக்கீங்க? நான் நலமனாயோ கோபு அவர்களே, நீங்கள் நலமா? 2 இட்லி 2 விடை பொங்கல் சாப்பிட்டேன் சுரேஷ் எலக்ட்ரிக்கல் சொல்லியிருக்காங்க. மின்னல் தாங்க. எப்படி இருக்கீங்க மின்னல் கேட்குறாங்க சுரேஷனா. இவனுங்க சொல்லி குத்தம் இல்லை, சில புறம்ப பொட்ட நாய்கள் இவங்களை இப்படியா. கண்டிப்பாக நயனாரண்ணா, இந்த லைவில் வர்ற ஆளுகளை எந்த குறையுமே சொல்லக்கூடாது. கரெக்டுண்ணா. இவங்களை வந்து மெம்பர்ஷிப் லைவில் அதை காணிப்பேன் இதை காணிப்பேன்னு சொல்லிட்டு இந்த மயிரை பிடுங்கினதுக்கு நாங்கள் 5-6 பொம்பளைகளை தெரியுதுல்ல, அந்த நாயலை தான் முதல்ல சொல்லணும். முதல்ல அந்த பரட்ட நாயல்னால தான் இந்த பயப்பிள்ளைகள் கெட்டு போய் கிடைக்கானு. கரெக்ட் நயனாரண்ணா. பொம்பளைகள் தான் காரணம், பொம்பளைகள் தான் காரணம். கரெக்டாக சொல்கிறேன், எல்லாத்துக்குமே இந்த பொம்பளைகள் தான் காரணம். மெம்பர்ஷிப் லைவ் அந்த 3000 சில வீட்டில் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் சாதனம் வாங்கி கொடுப்பானுங்களோ என்னதோ தெரியாது. அன்னைக்கு ஒரு ஆள் லைவ்ல வந்து சொல்லுது, மெம்பர்ஷிப் லைவ்ல அதை காட்டும் இதை காட்டும் சொல்லிட்டு உள்ள ரூபாயெல்லாம் நான் மெம்பருக்கே போட்டுட்டேன் தங்கச்சி, என்கிட்ட வேற காசே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுது நயனாரண்ணா. அப்படி ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி பார்க்கணுமா? அதுவளெல்லாம் போய் இது சும்மா இப்படி இதாக்கிட்டு காணிச்சோன்னா ஏமாந்து போறாங்க. என்ன செய்யறது, நமக்கு என்ன. சாப்பிட்டாப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? கோபு நீங்கள் விளையாட்டுக்கா பேசுகிறீங்க, எனக்கு எப்படி தெரியும் முருகேசனா உங்களுக்கு அதான் தெரிலன்னு சொன்னீங்களா. நீங்கள் எப்போமாவது ஒருக்கா லைவுக்கு வந்து பேசுறது. மின்னல் உங்கள் பேர் இப்படி இருந்து சூப்பர் இருக்கும் மின்சார பூவே சொல்லிக்கோங்க சுரேஷனா. நான் கன்னியாகுமரி, நீங்கள் திருநெல்வேலியா? நீங்கள் எந்த ஊர்? நான் கன்னியாகுமரி. நான் உங்களை மின்சார பூவே என்று கூப்பிட போகிறேன். கண்டிப்பாக தென்னு சிந்து சேனலுக்கு போங்கடா. இங்கே விரும்புதில்லப்பா. கண்டிப்பாக மின்னல் தங்கம், அதுதான் மின்னல் தங்கம். அங்கெல்லாம் போகமாட்டானு மின்னல் தங்கம். தொப்புளுக்குப்புளுன்னு பேச முருகேசனா, அதெல்லாம் சும்மா டம்மி முருகேசனா. நீங்கள் வேற நம்புறீங்க. நீங்கள் திருநெல்வேலியா? இல்லை கன்னியாகுமரி அண்ணா. உறவுகளே, பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே. வேற மெம்பர்ஷிப்பில் எப்படி பேசணும்னா நாங்கள் இதே போல தான் பேசுவோம் உறவுகளே. வேற எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. எங்கள் லைவ் வந்து ஒரு அழகான உறவுகள் கலந்த லைவ். என்ன தெரியுமா? அண்ணன் தம்பி பாசம், தங்கை அப்பா கலந்த உறவுகள் கலந்த லைவ் தான். அந்த உறவுகளிடம் நீங்கள் வந்து சேர விருப்பம் இருந்தால் சேருங்கள், இல்லை என்றால் தயவுசெய்து மெம்பர் யாருமே ஆக வேண்டாம். நீங்கள் கன்னியாகுமரியில் எந்த ஊர்? கன்னியாகுமரியில் குளச்சல் பக்கம். மின்னல் இடம் இருந்தது, எதில் பதில் கிடைக்கவில்லை. ஓவர் சுரேஷனா. மின்னல் மெசேஜ் அனுப்புதில்ல, இவரை கூப்பிட்டால் கோவம் வருது இப்போது. கண்டிப்பாக மின்னல். ஆமாம் சிஸ்டர், ஒரு லேடி ஃபுல் மேக்கப் போட்டு 1999 போட்டு 20 பேர் சேர்ந்தாங்க. பார்த்தீங்களா ஆதித்யாமா? அதெல்லாம் ஓவர் சிஸ்டர், நமக்கு அப்படிப்பட்ட பணம் வேண்டாம் ஆதித்யாமா. சொன்னால் போனை அடிக்க மாட்டேங்க. ஏடி கன்னியாகுமரி சொன்னால் போனே அடிக்க மாட்டேங்குத. புரியல தர்மம்னா. இரவு வணக்கம். ஓவர். இளங்கோ அவர்களே வாங்க, வணக்கம்.